சாலை 10 ரூபாய்க்கு போறது 100 ரூபாய்க்கு போற பாறை மீன் 10 ரூபாய்க்கு போகும். கேட்டுட்டா நான் 5 கேட்டேன் 10 20 எனக்கு வாய்ப்பே இல்லையே. அங்க சண்டை நடந்துட்டு இருக்கு. இவங்க ஹாயா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. 40 கேக்கும்போது அவன் 5 கேட்டான். இப்ப நான் 5 கேட்டேன். அது எப்படி ஏலத்தை கேட்க முடியல. நான் 5 கேக்குறேன். சரி நான் 5 கேக்குறேன். அவன் 10 கேப்பா. அவன் 5 அவன் 10 நீங்க முதல்ல திங்க் பண்ணிருக்கணும். யாருன்னா அடி புடி கடி வெடி தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கவே முடியாது. அபி போட்டாரா? இப்ப அது சட்டியா தீனு அப்ளைஸ் இவங்க 3 பேர் தான் அட்டாக்கர். இவங்க 3 பேர் தான் கேட்க போறானுங்க. சரியா? ஒரு டீமுக்கு 3 பேர் தான் செட்டர் கடைசில தான் விடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பேர் வந்து அனிக் பாய் என்னைய தான் வச்சு செய்யறானுங்க. நான் என்னைய தான் ஃபர்ஸ்ட்ல ஏலம் விடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஏலம் அப்படிதான் நடந்துச்சு. இப்போவும் அப்படிதான் நடக்குது. என்னைய தான் ஃபர்ஸ்ட்ல ஏலம் விடுறாங்க. ஏலம் ஆரம்பிச்சுட்டு 3 பேர் கேட்கலாம். 100 ரூபா உங்கள்ட்ட இருக்கும். ஆப்பர் அனிஃபோட ஆரம்பம் 5 ரூபா. ஓகேவா? கேளுங்க. எவ்வளோ? 10 5 ஸ்டார்டிங் 5 தாக்கப்பட்டார். 1 2 3 அனிபாய் வந்து சாஜ் தலையில எழுதுங்க. 5 ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கான். என் ராஜி 5 ரூபாய்க்கு தான் போயிருக்கேன். ராஜ் உன் டீம் பேரே வந்து ராஜ் டீம். அதான் நல்லது. ஆரம்பம் 5 மொய்தீன் பாய்ங்கிறது இவரு தான். கொஞ்சம் காட்டாம்பா. மண்ணடி மொய்தீன் சொல்லுங்க. கடை பேர் சொல்லல. மினார் மொய்தி. மினார்ல சொல்லுங்க. போடு மண்ணடி மினார் பாய். நீ 5 சாய் தலை திருப்பி வந்திருக்கான். ராஜ் கேட்டு 10 என்னது? கோபர் அனிஃபு மினார் மொய்தீன் பாய் ஒரே டீமா? 10 அப்படின்னா ஸ்ராஜிக்கு இதை எடுத்தாப்லன்னா 15 ரூபா முடிஞ்சிடும். 10 தான் முடியும். 10 ரூபா முடியும். ஏற்கனவே 5 ரூபாய்க்கு எடுத்திருக்காப்ல. ஆமா இது 10 ஆச்சு. 15 ஆயிருக்கும்ல. தட்டி சரி என்ன? மொய்தீன் பாயோட 15 போடுங்க. 15 ஒரு தரம். இரு இன்னும் யோசிக்கறானோ 2 பேரும். நீங்க ஏதோ அப்படியே நீ ரொம்ப யோசிக்காத. உனக்கு ஒரு இந்த மாதிரி டிஃபென்ஸ் பேசுற ஆளு கிடைச்சாதான் நீ 15 16 ரூபாய்க்கு எடுக்கலாம், 17 ரூபாய்க்கு எடுக்கலாம். இது பண்ணாத. எது இருக்கா? அப்ளேஸ் மொய்தீன் பாய் சாதாரண மொய்தீன் பாய் இல்ல. ஆமா பருப்பு சாப்பிடுறாரு. டெய்லி ஆடுறாரு. தெரியாத ஆரம்பி. டிஃபென்ஸ்ல வந்து மெயின் பிளேயர் பா. வா வெளிய வந்து பாரு. பிளேயர் வந்து உட்காரு. 15 மொய்தீன் பாய் 15 1 2 3 கலப்பிட்டே இருக்கு. மொய்தீன் பாய் தீனு. இவரே செட்டருக்கு சான்ஸ் இருக்கு உனக்கு. சரியா? அங்க பாரு. அடுத்து அப்துல்லா. ஆரம்பம்ல எத்தனை 5 தான். யாரு? அப்துல்லா. அப்துல்லாவா? என்ன கப்ல? ரெண்டே எடுக்க மாட்டீங்க. பாருங்க 5 அதான் தெருக்காரன் எடுக்க. வீடு பத்து. ஏடா தெருக்காரன் போட்டி. ஒருத்தன் இருப்பான் போல. 10 10 எங்க கேக்குது? கமானேலு. ஓடால முடியும். தாடி சொரண்ட ஒரு இந்த சைடு சிக்னல் பாய் 15 டா 10 சரி உனக்கு டிஃபென்ஸ் எப்படி ஒரு ஆள் வேணும்? உனக்கான டிஃபென்ஸ் 5 கேட்டு விடு. தீனேந்திர ரெஸ்பான்ஸ் இல்ல. ஃப்ரெண்ட்டா பெஸ்ட் ஃப்ரெண்ட்டா உயிர் நண்பன்டா. வலது கைடா உனக்கு. அப்துல்லா தூக்கு. 10 15 போடு. 40 45 பேருக்கு அப்துல்லா 15 துடிக்குது. வேற யார் பண்றீங்களா? 10 15 ஆகும். நான் எனக்கு தெரியும். நான் தீன சும்மா இருப்பானி. அவனு இப்ப யோசிச்சு போட்டு அவன் 2 பேரும் சாவடால நிக்குது சாவு. எங்க பேசறானே 10 ரூபாய். பாய் நீ எடுக்கலாமே. உனக்கு ஒரு டிஃபென்ஸ் வேணுமே. வேணும். அவன் இப்ப அவன் எடுக்க மாட்டானே. என்ன எடுப்பியா? சரி 10 உள்ள எடுத்து ஜட்டியோட வர. 10 சாஜி 10 நீ ஜட்டியோட வரது பார்க்க முடியாது. அதனால எடுக்கறவனே 10 க்ளோஸ் ஃப்ரெண்டையே எடுக்க மாட்டேங்கிறான் பாவன். க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அவனே எடுக்க மாட்டேங்கிறான். முதுல கத்தி குத்தலாம். அப்துல்லா 2 நட்ப குத்திட்டான். அப்துல்லா 3 அப்துல்லா வந்து சாஜிக்கு 10 ரூபாய். இப்போ அடுத்து உட போற இடம் வந்து ஆல் ரவுண்டர் அப்துல். மொய்தீன் பாய் 15 ரூபாய்க்கு போலாம். இல்ல அவர் தலைவருக்கு அப்துல் ஆல் ரவுண்டர் ஆரம்ப விலை 5 ரூபாய். உங்களுக்கு தேவையான ஜப்பிங் சர்வீஸும் போட்டு தருவான். நெட்ல அடிப்பா. இல்ல குடுக்கலையில போட்றாதீல. எவனா எடுங்க போறனா குடுக்கல தான். கண்ண பாக்குறானோ அதையும் ஜூம் போடு. ஆமா அப்ப இவன் 2 டிஃபென்ஸ் எடுத்து வச்சானா? ஆமா இப்ப 2 டிஃபென்ஸ் எடுத்து வச்சா அப்ப இன்னும் 4 டிஃபென்ஸ் நீ போட்ட இதே தப்பு பண்ணா. 3 பேரை எடுத்தால 3 பேர்ல இன்னும் ஒருத்தன இருக்குல்ல அவனுக்கு ஒருத்தனுக்கு பேர் இருக்கும் அப்படி கம்பல்சரி. 3 ஃபர்ஸ்ட் நீ போட். இப்போ வந்து அல்தாஃப் எடுத்துக்கனா சொல்லு. நீ எடுக்கறியா? ஏலத்துல வந்து முடிக்கணும். நான் எடுத்து சொல்லிருக்கேன் முடிக்கல. 5 நான் எடுத்துக்கறேன்னா நான் 10 கேப்பேன். ஆப்போசிட் டீம் பேச கூடாது. நீ ஏலத்துல எடுத்துக்கறேன்டா. 5 அப்ளேஸ் 5 அப்படியே 5 கேட்டா அடுத்த வேற அங்க போங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த வேண்டாம். அதான் டிஃபென்ஸ் முடிஞ்சதா? 2 நல்ல டிஃபென்ட் தான். இப்போ நம்ம பையன் ரிக்கி. ஆமா. இன்னும் ஒரு டிஃபென்ஸ் யார் இருக்கா?
கையை விடுவாங்க யூசுப் பாய் குலுக்கல்ல போயிட்டாராமா. அதே மாதிரி சொல்றதை கேட்டுட்டு சொல்ற இடத்துல நின்று அருமையா விளையாடுவாங்க. எனக்கு ராஜா நான் பாராட்டுறேன். இவன் இருக்கான்ல எடுக்கலன்னா குழுக்கல்ல கொண்டு போலாம்ப்பா. அந்த ஜாய் பாய் யூஸ் பண்ணல பிடிச்சாது அவன போடவே இல்ல சார். அவன் 7வது ஆள போட்டுப்பான் 7வது ஆள போட்டுக்கியோ எக்கி 5 ரூபா. இவ ரெண்டு பேரும் கேளுங்க. யார் கேக்குறா? கேட்காத யாராவது உங்களுக்கு அதை விட இதா வந்துறதுக்கு நீங்க ஏலத்துல ஒரு டிஃபெண்டர் தைரியமா எடுக்கலாம். அட்டாக்கர்ல யாரெல்லாம் போட்டுருக்கீங்க? சரி ஓகே குலுக்கல்ல போடுறேன். 2 பேரும் குலுக்கலனா எக்கிமு அது போய் என்ன போடலையா? அவ்வளவுதானே முடிஞ்சு. அவ்வளவுதான். மீதி காசு எவ்வளவு ஏய் யூஸ் பாய் 25 ரூபாய் இருக்கு அதுல ஏழு முடிஞ்சு. ஏழை முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி எடுக்க குழுக்கள்லாம் அவ்வளவுதான். திருப்பிலாம் பண்ண முடியாது. திருப்பிலாம் பண்ண முடியாது. ஆமா யூசுப் பாய் வேணும்டா. பத்தியா இந்த மாதிரி தில்லுமுடி வேலையை தான் இவரு பாப்பாரு. கேட்டா கேப்டன் பாப்பல. யூசுப் பாய் வேணா 50 ரூபாய்க்கு கமிட்டி கரெக்டா போகல. கமிட்டி இப்போ டிஃபென்ஸ் முடிஞ்சி சரியா? இப்போ ஒருறது வந்து ஆல் ரவுண்டர். ஆல் ரவுண்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து ஜாசி. இவர் தான் அந்த ஜாஸ்தி போன ஏலத்துல 20 ரூபாய்க்கு போனாரு. யாரும் 500 ரூபாய் ஏலத்துல 20 ரூபாய்க்கு போனப்பல இன்னைக்கு 100 ரூபாய் ஏலத்துல எவ்வளவு போறான்னு பாப்போம். எடுத்தது இவர் தான். இதே ஆளை இன்னைக்கு எடுக்கிறாரான்னு பாப்போம். 5 ரூபா. குலுக்கல்ல வந்துரும். இது யாரு குடுக்குறாரு? என்ன ஆல் ரவுண்டரா? ஆல் ரவுண்டர் வந்து அப்படி சொல்லணுமா? யாரு சொல்லுங்க நம்ம எடுக்க முடியும். சுத்தமா எடுத்து போய் அப்படி யோசி உட்கார்ந்துட்டு இருப்பா. ஆள் சொல்லாத. யோசிங்க ஜாசினை எப்பலாம் யூஸ் பண்ணலாம் யோசிங்க. ஜாசின போடாதல முதல்ல நல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. கமிட்டி முடிவு எடுக்கிறதா நீ சொல்லக்கூடாது. ஒண்ணு கழிச்சிருக்கேன். நானாவது 5 ரூபாய்க்கு போனேன். இவன் 5 ரூபாய்க்கு எடுக்க யோசிக்கிட்டு இருக்கான். ஜாசி 5 ரூபா. நான் 5 ரூபாய்க்கு போயிட்டேன். இவன் 5 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் போடாத. நான் போடுவேன். நீ நீட்டல ரிப்போர்ட் அடிப்பேன். தாக்கப்பட்டாரு. ஜாசி 5 ரூபா. 5 ரூபா ஒரு தரம். யாருமே சொல்லல இன்னும். யாருமே சொல்லலையா? அப்ப 0 ஒரு தரம். 5 ரூபா 2 தரம். சரி ராஜா ஜாதி நான் 5 ரூபாய்க்கு போனேயா? ஜாஸ்தி நான் 5 ரூபாய்க்கு ரொம்ப என்ன குத்துறா? பாய் தூக்கி வரத பாய் என்ன குத்துறாரு? சொல்லு வரத தெரியல அவனு குத்துறா. அடுத்த ஆள் போடு. அடுத்த ஆள் போடு. என்ன பாரு அடுத்த ஆள் வந்து ஏக்கத்தோட பாரு. அப்துல் பை இங்க பாரு பை. என்ன குடுக்கல் போயிட்டானா? ஆமா ஜாசி குடுக்கணும். நீ குடுக்கல. ஓடா ரிட்டையர்ட் ஆவற. என்ன பாரு அடுத்த வந்து யாருன்னா என்ன பாரு அப்துல் 5 ரூபா. ஆரம்ப விலை 5 ரூபா. துல்லா கூட 10 ரூபாய்க்கு போனானே. பை பை நீங்க அவுட்டுங்க. ஜாசி ஒரே டீமா? ஆமா ஒரே டீம். சரி வராது இது. நான் டீம் டிஸ்கஷன் பண்ணுவியா? ராண்டி ஆட்டனுக்கு எல்லாரும் வெயிட் பண்றாங்களா? ராண்டிக்கு என்ன மவுஸ்னு தெரியாது உனக்கு. அப்துல் 5 ரூபா. சாரி எனக்கு பம்பு 5 ரூபாயா? 5 ரூபாய்க்கு போயிட்டாப்ல. இல்ல அவனுக்கு எவ்வளவு காசு நீ நோட் பண்ணியா? 10 ரூபாய் எடுத்துக்காங்க. யாருக்கு? அவன் 10 ரூபாய் எடுத்து 5 ரூபாய் இவன் வந்து லேண்டில தான் நிக்குது. லேண்டிங்ல நிக்குதுன்னா சொல்லுங்க. ஏத்தி உள்ளன்னு பாத்தீங்க. தான ஆரம்ப எவ்வளவு போட்டான்? 5 தான ஆரம்ப. 5 தான் நிக்கிறோம். ஆமா 5லே நீ பார்க்க மாட்டேன். பார்த்தா தானே நீ பார்க்க மாட்டேன். எடுப்பாரா பை அங்க மட்டும் ஜூம் இது அவ்வளவுதான். இது முடிஞ்சது. கண்ணை மறந்தாச்சு. முதல்ல எங்கள ஒரு டீம்ல எடுத்துறீங்கன்னா என்ன பாரு? பிளான் பண்ணலாம். 1 அதான் ஃபர்ஸ்ட் கேட்கல இல்ல. 2 3 அப்துல் வந்து அப்ளேஸ் டீம் 5 ரூபா. யாரு அப்படி சொல்லி திருப்பி இப்போ யாருன்னா அடி புடி கடி வெடி தப்பிக்கவே முடியாது. அபி போட்டாரா? இப்போ அது சட்டியா சொல்லி பீ போட்டு சொல்லி. பை பீ போடுங்க. இப்போதான் வியூஸ் வரும். விட மாட்டாரா அவரு? 1 மில்லியன் வியூஸ் வரணும். இது பிளேயர் யாருன்னா ராண்டி. ராண்டி 120. இவனுக்கு தான் ரேட் ஏறிடுச்சு. நாங்கலாம் வெளியே தள்ளிட்டாங்க. போகாத ஆர்கே போட்டு. சஃபீர் 5 ரூபா. வெளிய வெளிய போச்சடா. சஃபீர் 5 ரூபா கேளுங்க. 5 10 கேம்ல 5 ராஜ் 5 நீனே வசிக்கிறான். சீக்கிரம் யோசிக்காதயா, படம் படாத ஐடியா. அதுக்கு தான் வெயிட் பண்றேன். அஞ்சு. அதுக்கு என்ன அவமானப்படுத்தினேன், அசிங்கப்படுத்தினேன். கால் பண்ணி கேவலப்படுத்திட்டீங்க. எல்லாரும் முன்னாடி சபை முன்னாடி அசிங்கப்படுத்திட்டீங்க. இப்போ அப்பனா நான் எடுத்தேன்னா ஒரு துண்டு போட்டு இருந்தா துண்டு தூக்கிட்டா சபையில போட்டு நடந்து போயிருக்கேன். ஒரு ஆள் மட்டும் தான் வச்சிருக்கான். ஆமா பிளாக் இல்ல, அட்டாக்கர் இல்ல, பிளாக் இல்ல. ஒண்ணு ரெண்டு சொன்னானல்ல யாரா இருக்குயா? குல்கல யூசுப் பாய் அச்சனே அண்ணா 5 ஏங்க டைம் ஜாசி இங்க ஒரு நாட்கள் எடுத்துச்சு. அதான் கேட்டிருக்கான். 5 வேணாம். டிஸ்கஷன் பண்ணலாமா? கேப்டன்ல டிஸ்கஷன் பண்ண கூடாது. இந்த பாரு ஜூம் ஜூம்ல தான் இருக்கு. ரெண்டு பேரும் ராஜ் எவ்வளவு ராஜ் எவ்வளவுக்கா? அப்படிலாம் காக்க கூடாதுப்பா. நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. நோட்டு பேனா வச்சுக்கோங்க. இப்படி எல்லாருக்கும் ஏத்தியாவது விடுங்க. 10 10 5 ரூபாய்க்கு 15 ஓட்டாம் பாரு. இதாண்டா வெயிட். யார்ல சஃபீர் 15 அதிகபட்ச வேலை பேருங்க. இப்போ அவன் தான் லீடிங்ல இருக்கிற இவர்தான். கை கை தூக்கு 20 இந்த சும்மா அது அவங்க 25 ஓடி 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 ஓடி. நீ போலாம். 30 35 100 ரூபாய் கட்டி அடிப்போம். அப்படியே நீ வாழ சர்ப்ரைஸ் 40 40 40 40 ஒரு தரம் 40 ஒரு ஓடி தரம் ஓடி
40 40 முடியாது 40 ரெண்டு தரம் சம்மான் உனக்கு ஒரு 40 இன்னொருத்தர் இருக்கா முடிச்சு அது ரேடி ஏறிட்டி 40 40 1 2 3 ஜீனுக்கு ஜீனுக்கு 40 சஃபீர் 40 ரூபாய்க்கு போயிட்டான் அவன் எனக்கு வந்து இப்ப எதுக்கு டீம் எடுத்துக்கணும் பேசணும். சரி ஓகே அண்ணே வந்து முடிஞ்சா நம்ம ஜெயிக்கணும். இப்ப சபையில சொல்றேன் இதுவரை நடந்த இது நம்ம நடத்தின மேட்ச்ல 4 ஆண்ட டீம் தோத்ததே கிடையாது. நான் தான் கப் எடுத்து அடி 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 நான் தான் போயிருக்கேன். என்ன காந்தாரா காந்தாரா போடு டீம் ஜெயிக்கும். நான் சரி வாங்க. ஆனா நான் இன்ன வரைக்கும் விட போறேன் சரி அடுத்தது சமீர் 5 ரூபா 10 5 5 சமீர் 5 தட்டி 10 சமீர் 10 ஏத்து விடு சமீர் 10 நீனே ஜூம் பண்ணு நீ எல்லாரையும் எடுக்காம கடைசில ஒரு பிளேயரை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் யாரத்துல யாரை ஜாப்பியா வச்சா வா வச்சா வச்சா விளையாடே அப்படி அந்த பாரு கைய பாருல 15 20 கமிட்டி நிர்வாக தலைவர் வந்திருக்காப்ல 20 நாங்க எடுக்காத வேஸ்ட் இந்த ரெண்டு பேர் அவங்க எடுக்க மாட்டாங்க 20 சமீர். இந்த ரெண்டு தான் இன்ட்ரஸ்டா இருக்கு 20 25க்கு போமா இப்ப பிளேஸ் 20 நீ சொல்ல அவங்க யோசிக்கணும் 20 சமீர் ஆடுவான் 20 சொல்லி கொடுங்க பாப்பா பேரை யோசிங்க அவ்வளவு சூப்பரா ஆடுறான் யோசிங்க ஒரு பால் மிஸ் பண்ண மாட்டான் சென்டர் அவன் சென்டர் பொசிஷன் யோசிங்க சமீர் ஆரம்பிச்சா சமீர் ஒண்ணு சேர்க்கவே இல்ல லிஸ்ட் எழுத மாட்டேன். ஒரு டீம் வேற ஒரு சென்டர் எடுக்கணும். ராஜா அந்த சென்டர் அப்படிதான் வராமா அது நீ உள்ள டீமுக்குள்ள வந்தோம்னா இங்க வேணா மாத்தி அடிக்கும் அது வாங்க அவன் பேர எழுத சொன்னா எழுத முடியாதுங்கறானோ. 20 யார் கேட்டா 20 சாஜ் 20 சமீர் 20 ராஜி மீதி எவ்வளவு இருக்கு? போடு அண்ணாரு அடுத்த சென்டர் பொசிஷன் ரசூல் 5 ரூபா 10 10 5 5 பாருங்க. ஆமா ரெண்டு பேரும் சொல்லுங்க போடு 5 சமீர் எடுத்துக்கலாமாப்பா சரியான வேற பொசிஷன் சொல்லட்டும் 5 5 5 5 5 அங்க 40 வரைக்கும் போயிட்டு 40 இங்க பாரு பெரிய முண்டு எங்க யார் மாட்டிக்கிட்டான் ஒருத்தன் யார் எடுத்தா? அதெல்லாம் கிடையாது இப்ப அவன் மட்டும் எடுத்திருக்கான் யாரு? 10 யார் 5 நீ 5 தான் ஆரம்பிக்கவே இல்ல இவன் கேட்டவனுக்கு கிடையாது ஆமா அவன கட்டியாச்சு கேட்கலாம் சொல்லி கேட்க நீ தான் 5 எடுத்திருக்கியா நான் கேக்குறேன். நான் ஆரம்பிங்க 5 குடுக்கல போடுமா காசு கொடுத்து எடுத்துக்கலாம் 5 ரூபாய். என்ன குளுக்கலாம் எப்படி 5 ரூபாய்க்கு என்னடா சென்டர் போய் டக்குன்னு சொல்லுங்க எடுக்கதா இருந்தா டக்குன்னு சொல்லுங்க இல்லாட்டா குளுக்கணும் குளுக்கணும் சொல்லிருங்க குடுக்கனாலும் ரெண்டு பேர் தான் வரும் சொல்லுங்கப்பா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி சொல்லாதீங்க குடுக்கனாலும் ரெண்டு பேர் தான் வரும் யோசிங்க ஆனா அசுல எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் பிளேயர் துபாய் பிளேயரை இப்படி குளுக்கல போட்டு விட்டுட்டீங்களா யாரும் நானாவது இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் வந்தேன். நேத்து வந்தேன் என்ன எடுக்கலாம் பரவாயில்ல. இத்தனை நாள் ஆடிட்டு இருக்க ஒண்ணே கவலைப்படுத்துறாங்க. 5 இப்ப சந்தோஷமா இருக்கா 1 மனசுக்கு சந்தோஷம் 2 ஒரு வருத்தம் 3 குளுக்கல் அடுத்த பொசிஷன் சாரி 5 10 5 10 15 20 25 30 எவ்வளவு இருக்கு? 30 தான் இருக்கு. 45 இருக்கு நீ விளையாடு 30 35 ஏய் ஓடு 35 காலி 35 இவன் ஷஃபீர்ல 40 அடிச்சிட்டான் ஆளு 35 ஆமா குடுக்கலாம் கிடைக்கும்லனா குடுக்கலாம் ஆள் கிடைக்கும்ல போடலாம் மல 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 35 அது எடு பை பேசுறது அதான் எடுத்துட்டு தான் இருக்கேன் க்ளோஸ் செட்ரி யாரு? இன்னொரு செட்ரி தான் வரும். அப்படியே இருக்காரா? இப்ப இத ஓட்டுப்பா வலிக்கு வந்து நியாசன வலிக்கு. ஓமா ஆச்சாரி சரியா? ஓகே. 40 நானும் செட்ரி போட்டேங்கற தைரியம். நானும் செட்டு தான்பா எனக்கு அட்டாக்ல எழுத மாட்டேன்டானுவா. 40 சரியா 45 முடிஞ்சு போச்சு 45 உனக்கு யாரா? 55 ரூபாய் இருந்துச்சு நீ 55 ரூபாய் எடுத்துட்டா சஃபீரா 40 எடுத்து இவன் இருக்க பேலன்ஸ் 45 தான் இப்ப 45 போய் 50 ரூபாய்க்கு நீ எடுத்துட்டியா 45 40 தான் கேட்டேன் 45 கேட்டேன் முடிஞ்சு. 45 மேல ஒண்ணால எடுத்து நானும் தான் கேக்குறேன். 45 கேட்க முடியாது. 50 இரு அவனால 50 எடுத்து ஆமா 50 46 அப்படியே 50 தான் அவன 50 போ. 50 முடிச்சிரு கால் முடிஞ்சல கால் முடிஞ்சல. அவன் 45 இருக்கு இருக்க இன்னொரு 45 இருக்குல்ல அவன்கிட்ட 45 இருக்குல்ல அவன காசு இல்ல அவன்கிட்ட 45 இருக்கும்போது இல்ல குளுக்கல மாத்துறதுக்கு குளுக்கல மாத்துறதுக்கு ஐடி ரிப்போர்ட் வந்துரும். வழக்கம் இல்லனா. அவன் கேக்கல நான் 45 கேக்குறேன். அவன்
50 எடுத்தா அவன் அப்ப நான் 50 எடுத்தா அவன் நான் கேக்குறேன் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் ஏன் கிடையாது நீ ஒருத்தன் அவன் போய் 45 கேட்கும்போதே 45 கேட்கணும் 45 கேட்கணும் 45 கேட்டேன் நீ எடுக்க முடியாது மச்சான் இவ்வளவு எடுக்க முடியும் ஏல அப்படி இல்ல நான் எடுக்க முடியாது கட்டி இவனுக்கு காண்டா நீ 45 யூஸ் பண்ணி ஏல எனக்கு 1 ரூபாய் மேல கேட்க சொல்லவனே 50 ரூபாய் கிடையாது. நீ 40 ரூபாய் கேட்டடா ஒரு நிமிஷம் பாய் 45 ரூபாய் கூட கேட்க சொல்றீங்க 45 நான் கேட்டேன் அப்ப நீங்க 1 ரூபாய் கூட கேட்கணும் 40 நான் 40 கேட்கல கேட்கல நான் 40 கேக்குறேன் 40 கேட்கல அப்படி வராதுப்பா யாரு நான் 45 இல்ல நான் லைனா தான் கட்ட வரீங்க 5 10 15 அதான் நீ. அப்ப 40 நான் முன்னாடி வந்து அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் மச்சான் நீ என்ன பண்ணிருக்கணும் இங்க பாரு அவன் 5 கேக்குறான் ஏடா மாப்ள நீ 45 கேட்டிருந்தா அவன் 50 கேட்கணும் அவன் 50 கேட்டிருந்தா நீ 55 கேட்கணும் இப்படிதான் வரும் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும் அதான் கேக்குறேன் அதான் சொல்லு அவன் 45 கேட்டுட்டான் பாய் பாய் நான் 5 கேட்டேன் 10 20 எனக்கு வாய்ப்பே இல்லையே அங்க சண்டை நடந்துட்டு இருக்கு இவங்க ஹாயா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க 40 கேட்கும்போது அவன் 5 கேட்டான் இப்ப நான் 5 கேட்டேனா அது எப்படி கேட்க கேட்க முடியல நான் 5 கேக்குறேன் நான் 5 கேக்குறேன் சரி நான் 5 கேக்குறேன் அவன் 10 அவன் 10 கேட்பான் அவன் 5 அவன் 10 நீங்க முதல்ல திங்க் பண்ணிருக்கணும் மச்சான் இப்ப நீ எடுக்க முடியாது அசாரி இவனுக்கு போடுறா அப்படிலாம் கிடையாது அவனுக்கு அப்படியே ஏத்து 50 ரூபாய் ஏத்து மச்சான் எப்படி ஏத்த முடியும் மச்சான் மச்சான் நீ 40 கேட்டா இவன் 45 கேட்டிருக்கான் நான் 45 அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஏழை நடக்குமான்னு தெரியல முடிஞ்சு போச்சு சண்டை ஆரம்பிச்சிருச்சு ஏலம் கேக்குறடா ஒரு இடத்துல ஒரு நான் 5 தான் ஏறி போணும் சரி 5 ஏறி போணும் அவனுக்கு எனக்கு வாய்ப்பே கொடுக்கலையே யாரு வாய்ப்பு 5 நான் 5 சொன்னேன் நீ 10 15 20 25 30 35 நீ 40 இத்தனை வாய்ப்பு 40 எடுத்தோட 45 வரது எனக்கு வழி இல்லையா 40 வந்து நான் என்ன சொல்லிருக்கேன் மச்சான் கேரு நீ 30 35 வரும்போது நீ கேட்க முடியாது மச்சான் எடுத்தோட 45 வரலாம் 45 வர முடியலையே வரலாம். அவனுக்கு சொல்லல 5 தான் ஏத்திட்டு இருக்கான் உனக்கு உன்னோட 40 மச்சான் நீ பிளான் பண்ணு மச்சான் அவன் அப்படி கிடையாது 5 ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் 5 ஆரம்பிச்சு 2 5 நிமிஷமா ஓடுவான் அப்படி 5 ஆரம்பிச்சிரலாமா 5 ஆரம்பிச்சா அவன் சரி இப்ப இரு ரொம்ப வளர்க்க வேணாம் இப்ப என்ன பண்ணலாம் இப்ப என்ன பண்ணலாம் ரொம்ப வளர்க்கலாம் அசாரான பஸ் கேட்டானுக்கான் நான் கேட்டேன் என்ன பண்ணுவான் அதான் ஏலம் மச்சான் ஏலத்துல வந்து நீ ஒரு ரூல்ஸ் போட்டா கரெக்டா போடணும் நீ தான் மாத்துறா இவ்வளவு நேரம் கரெக்டா போச்சு சரி இப்ப நீ 50 ரூபாய்க்கு நீ 50 ரூபாய்க்கு எடுக்க தயார் தானே 50 ரூபாய்க்கு எடுக்க தயார் தானே 45 முடிஞ்சது 40 எனக்கு 40 சரி இப்போ இருக்கு இப்போ 10 ரூபா தான் பேருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒண்ணும் கிடையாது முட்டை முட்டை தான் இல்ல 5 ரூபாய் தான் மேட்டர் குளுக்கல் போடு அப்பனா எனக்கு 40 குளுக்கல் போடு அந்த 5 ரூபாய் தான் மேட்டர் அவனுக்கு முடிஞ்சிருச்சு காசு கிடையாது இப்போ உனக்கு அவனுக்கு தான் போட்டி 50 எடுக்க பாய் சொல்லு அதே கதை என்ன சொல்றேன் பாய் 45 எடுத்து வைங்க எனக்கு நம்ம காசு இருக்கும் செட் நான் அடிச்சு எடுக்கிற மாதிரி செட் காசு இருக்கு இப்ப அதே 45 எடுக்காம இவர் விட்டுட்டாரு வைங்களேன் என்னை விட அதிகமா அடிச்சு செட் எடுத்து போயிடுவாரு அப்ப இவனால காசு இல்ல இவன்ட்ட முடிஞ்சிருச்சுல காசுலாம் போவோம் எடுத்துருவாங்க 45 ஏலத்தை ஏத்தி விடுவேன் இல்ல ஏலத்தை ஏத்தி விடுறாங்க, நீ போய் ஏத்தி வர முடியாது. குளுக்கல் போடு இல்ல 50 அவனுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லையே 40 சொல்லும்போது டேரக்டா 40 சொல்லுவேன் 5 சாஜ் 5 இல்ல 5 இவன் தான் எடுத்துட்டான் மொய்தி மைண்ட் சொல்லணும் மொய்தி ஒரு 5 தான் 5 ஆரம்பிச்சியா அடுத்த நேரு 5 இவன் எடுத்தா தான் 5 இவன் எடுக்கல அவன் தான் எடுத்தாங்க பாத்து இரு சொல்றேன் இவன் எடுத்தா 5 அவன் எடுத்தா 10 அத தான் சொல்ல வரேன் அது எப்படி வரும் நான் 40 எடுத்துட்டேன் 40 காடி சொல்ல முடியாதுல எனக்கு நீங்க 5 தான் கூட்றீங்க 5 தான் கூட்றீங்க எப்படி கூட்றீங்க எனக்கு வாய்ப்பு ஏய் அதுக்கு தான் பாய் 40 ரூபாய் அவனுக்கு போட்டுட்டா மாப்ள நான் என்ன சொல்றேன் சங்கர் ஷஃபீர் சொன்னா 10 கொடுத்து டைரக்டா 5 சொல்லி எனக்கு வாய்ப்பே தரலையே 5 சொன்னதுக்கு அப்புறம் 40 கற்பனை அடிக்க நல்ல சீன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் நீ வந்து இவன் 5 கேட்டா அடிபிடி சண்டை மாதிரி வரும்ல அது வரைக்கும் நீ பார்க்காதயா? இது இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல இப்போ இவனும் எனக்கு 40 ரூபாய்க்கு தான் நீ எவ்வளவு கேட்கறியோ அதே அவனுக்கு தான் அவனும் வேற அப்படி வராது ஏல அப்படி வராது ஏல அப்படி வராது போட்டு போயிடலாம் நம்ம ஃபேவர் ஒரு இரு ஏனியாஸ் நான் எல்லாத்தையும் அவனுக்குள்ள சரிப்பா இப்ப சரி இருக்கட்டும் முதல்ல
எவ்வளவு வேலை எனக்கு flavor ஆள் வேணும் குளுக்கல்ல போடணும் அது எப்படி நான் என்ன கேக்குறேன் அப்புறம் இவ்வளவு நான் அடுத்த ஆளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன் புரியுதா எனக்கு காசு போயிருச்சு அவனுக்கு காசு என்ன எடுத்தது கேட்டா ராஜி வந்துருந்தீங்க இதான் ஏழண்டா லாஸ்ட்ல எடுக்க முடியாம தவறி நான் என்ன சொல்றேன் அவனுக்கு சரி அவனுக்கு சப்போஸ் இப்ப வந்து அவனுக்கு 45 வந்து என்னால கேட்க முடியாது புரியுதா அதுதான் இப்ப பேச்சு. ஏன்னா அவனுக்கு 5 ஏத்த கூடாது நீ அப்படினா ஏத்தவன எனக்கு 45 எடுப்பேன் நீங்க பாரு ஸ்டார்டிங் ஆரம்ப 5 சொல்லி சொன்னோனே அந்த 5 யாரும் கேட்க மாட்டாங்க 5ல ஒரு பாயிண்ட் கூட்டி தான் கேட்பாங்க அப்படியே அதுதானே இப்ப சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன் வேல்யூ 5 வேணா ஏன்னா இப்ப நான் என்ன கேக்குறேன் கேக்குறோம் 5 அஞ்சுல கேட்க கூடாது ஒண்ணு கேட்டிருப்பேன் அப்ப நான் 1ல தான வந்திருக்கணும் அப்ப நான் எங்க போனேன் நான் கேட்கலையே ஆமா அப்ப 10 தானே கேட்டான் நான் 15 கேட்டேன் அவன் கேட்கல அதான் சொல்றேன் யார பேசி ரிமைண்ட் பண்ணிடுமா இப்போ நீங்க மாத்தீங்க எப்படி ஓனா பத்தி கூட திரும்பி வந்துரும் பாய் என்னோட மேல தான் நீ எடுக்க முடியும் நான் என்ன கேக்குறேன் ஓனா பத்தி கூட திரும்பி வந்துரும் யாரா பத்தி சரி பாய் இருந்து அழின்னு வரலன்னு சொல்லு முதல்ல இருந்து அழிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆனா என்னையோட கூட அவன் அழிச்சு விட்டுட்டு கூடுதல போடு வேலையை முடிச்சு ஒரு போடா நம்ம வர லேட் ஆகும் உடனே இப்படி ஆமா மாத்திரலாம் ஏலாம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் போது என்ன அப்படி போவன டக்குனு ஏலத்தை போடும்போது நல்ல ஏலத்துல டிமாண்ட் சால 10 ரூபாய்க்கு போறோம் அப்படி 100 ரூபாய்க்கு போற பாறை மீன் 10 ரூபாய்க்கு போகும் கேக்குடு பாய் இதுல விட ஏலம் கேன்சல் எங்க பழைய டீம் இறங்க போகுது எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்த போறாங்க 4 பேர் நாங்க மொத்தம் 4 பேர் பழைய ஹிஸ்டரி எடுத்து பார் நாங்க 4 பேரும் ரீயூனியன் ஆவறோம். இதான் டோர்னமெண்ட். அது இதெல்லாம் கிடையாது. கேல்டு பேர் ஒரு டீம் இறங்கட்டும். அத அடிச்சு